இந்த மாதம் 21ஆம் தேதி நுபேகுடையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அரசுக்கு எதிராக பேரணி ஒன்றை நடத்துகிறது அல்லவா? அந்த பேரணியில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கலந்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்துள்ளது. இதற்கு காரணம், எதிர்க்கட்சி தலைவராக தான் இருக்கின்ற போது ஒன்றுமே இல்லாத ரணிலின் தலைமையின் கீழ் அல்லது நாமலின் தலைமையின் கீழ் இடம்பெறுகின்ற கூட்டத்தில் தான் போய் கலந்து கொள்வதா, இவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ் தான் இருப்பதா என்ற பிரச்சனையால் தான் அவர் கலந்து கொள்வதில்லை என்று முடிவெடுத்துள்ளார். இதை நன்கு அறிந்த ரணில் எப்படியாவது சஜித்தை இதில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் கலந்து கொண்டதாக அர்த்தப்படும். அதற்காக அவர் கதை ஒன்றை கட்டிவிட்டுள்ளார். சஜித்துக்கு எதிராக பல வழக்குகள் உள்ளன. அந்த வழக்குகளை தூசி தட்டி எடுத்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எடுத்துள்ளார். அவ்வாறு எடுத்து சஜித்திடம் தொலைபேசியில் பேசி மிரட்டியுள்ளார். சஜித்தை மிரட்டியுள்ளார். இதில் கலந்து கொள்ள வேண்டாம், கலந்து கொண்டால் இந்த வழக்குகளை விசாரணைக்கு எடுத்து உங்களை கைது செய்வேன் என்று மிரட்டியுள்ளார் என ரணில் விக்ரமசிங்க கதை ஒன்றை கட்டியுள்ளார். அந்த கதை இப்போது அரசியல் வட்டாரத்திற்குள் உலா வருகிறது. இதை அறிந்த சஜித் இதை மறுத்துள்ளார். இவ்வாறு கதையை அவிழ்த்து விட்டால் அனுரவுக்கு பயந்து, ஜனாதிபதிக்கு பயந்து சஜித் கலந்து கொள்ளவில்லை என்றொரு கதை பரவுமே. அவ்வாறு பரவினால் ஒரு தைரியமற்ற, அரசை எதிர்க்கின்ற தைரியமில்லாத ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற பெயர் வந்துவிடும் என்பதால் சஜித் ஓடி வந்து கலந்து கொள்வார் என்று கணக்கு போட்டார் ரணில். உண்மையில் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இப்படி யோசிக்கின்ற திறமை ரணிலுக்கு மாத்திரம்தான் உண்டு. ஏனென்று சொன்னால் அரசியலில் சதி மட்டுமே செய்து வளர்க்கப்பட்டவர் தான் ரணில்.